ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசில் மெக்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாடி பில்டிங் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கணும். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சால்ட்டு, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர், கியூமின் பவுடர். கியூமின் பவுடர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரக பவுடர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்பைசஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 200 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே நாங்கள் வந்துட்டு ஒரு நான் ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு கோகோனட் ஆயிலாக இருக்கிறது பெட்டர். கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயிலாக இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த பேனில் படுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றி அந்த பேனில் வந்துட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட் அண்ட் அந்த பெருங்காய பவுடர் நம்ம போட்டதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆன உடனேயே நீங்கள் வந்துட்டு சிக்கன் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன பேஸ்ட் கூட. இப்போது மிச்சம் இருக்கிற மித்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள் அதில். எல்லா சிக்கன் பீசஸ்லையும் ஈவனாக அந்த ஸ்பைசஸ் நல்லா போய் படிகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆனோடனே நீங்கள் அந்த லிட் எடுத்துருங்க. லிட் எடுத்த உடனே உங்களுக்கு தெரியும் சிக்கன் நல்லா இப்போ குக் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ சிக்கன் இருக்குன்ட்டு. ஸோ 200 grams ஆஃப் சிக்கன் நம்ம எடுத்தோம். அது வந்துட்டு ஹீட்டில் உங்களுக்கு எப்போவுமே சிக்கன் ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு 164 grams ஆஃப் சிக்கன் கிடச்சிருக்கு. ஸோ எப்போவுமே வந்துட்டு நீங்கள் சிக்கனை வந்துட்டு குக் பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணணும். இந்த சிக்கன் ரெசிபிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 300 to 350 கேலரிஸ் இருக்கும். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 45 grams ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா பல்கில் இருக்கிறவங்க, கட்டில் இருக்கிறவங்கன்னு 2 பேருமே இந்த சிக்கன் ரெசிபியை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டில் இருக்கிறவங்க ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கட்டில் இருக்கும்போது ஆயிலெலாம் கட் பண்ண வேண்டிய நெசசிட்டி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த ரெசிப்பியில் அந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, சால்ட்லாம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கட்டில் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு மெயினாக டர்மரிக், கொரியாண்டர் பவுடர், கியூமின் பவுடர், ஸோ இந்த மாதிரியான மெயினான ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ரொம்ப கம்மியாக போட்டுட்டு ஆயிலே ஊற்றாமல் குக் பண்ணுங்கள். சிக்கன்லேருந்தே நமக்கு வாட்டர் செக்ரீட் ஆகும். ஸோ அதுவே போதும் இந்த சிக்கன் குக் ஆகுறதுக்கு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கட்டில் இருக்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கட்டு அதே மாதிரி பல்கில் இருக்கிறவங்க நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம். ஒரே விஷயம் நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் ரெசிபி உங்களோட கேலரி இன்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.